எல்லோருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இப்பொழுது இந்த உலகில் உள்ள உயிரினங்களுடைய பாகுபாடுகள் பற்றி சிந்திப்போம். எங்களுடைய தமிழிலே உள்ள மிக பழமையான தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் இந்த உலகிலே உள்ள உயிர்களை 6 விதமாக வகைப்படுத்தி கூறுகின்றது. ஓர் அறிவு தொடக்கம் 6 அறிவு வரை உள்ள உயிரினங்களாக எடுத்து காட்டுகின்றது. ஓர் அறிவுடைய உயிரினம் புல் பூண்டு முதலியனவை. ஓர் அறிவதுவே உற்றறிவதுவே என்று தொல்காப்பியம் அந்த சூத்திரம் தொடங்கும். ஓர் அறிவெனப்படுவது உடம்பினாலே தொட்டு அறிகின்ற அறிவு. எங்களுடைய உடலிலே அறிகருவிகள் 5 பொருத்தப்பட்டிருக்கின்றன. இறைவனுடைய படைப்பினுடைய நுட்பம் அது. தொட்டு உணர்வதற்கு உடம்பில் உள்ள தோலும், சுவைத்து அறிகின்ற கருவியாக நாவும், மணந்து அறிகின்ற கருவியாக மூக்கும், பார்த்து அறிகின்ற கருவியாக கண்ணும், கேட்டு அறிகின்ற கருவியாக காதும் படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5ம் பொறிகள் என்று சொல்லப்படும். இந்த பொறிகளூடாக அறிகின்ற அறிவு புலன்கள் என்று சொல்லப்படும். எனவே இந்த 5 அறிவுக்கு அப்பாலே இன்னுமோர் அறிவு இருக்கின்றது, 6வது அறிவு. அது மனம் என்று சொல்லப்படும். இந்த மனிதன் என்ற பெயர் மனத்தை உடையவன் ஆதலினாலே மனிதன் என்று சொல்லப்படுகின்றது. எனவே புல்பூண்டு முதல் மனிதன் ஈறாக 6 விதமான அறிவு பாகுபாடுள்ள உயிரினங்களை பார்க்கின்றோம். இதில் எந்தெந்த உயிரினங்களுக்கு எத்தனை அறிவுகள் இருக்கின்றன என்பதையும் அந்த தொல்காப்பியமே எங்களுக்கு உணர்த்துகின்றது. ஓர் அறிவு அதுவே உற்றறிவதுவே. அந்த ஓர் அறிவு உயிரினங்கள் அவை தம்முடைய உடலினாலே தொட்டு, அதாவது ஸ்பரிசித்து அறிகின்ற அறிவு மட்டும் உடையவை. அவை என்றால் புல் பூண்டு மரங்கள் முதலானவை. அவை வெப்பம் வந்தால் தொட்டு உணர்ந்து வாடிவிடுகின்றன. குளிர் காற்றுப்பட்டால் உடனே துளைத்து விடுகின்றன. இந்த ஒரே ஒரு அறிவுதான் இந்த புல் பூண்டு மரங்களுக்கு இருக்கின்றன. ஆனபடியால் அவற்றை ஓர் அறிவுள்ள உயிர்கள் என்று சொல்லுவோம். இந்த 2வது அறிவு எதுவென்றால் சுவைத்து அறிகின்ற அறிவு. உடம்பினாலே தொட்டு அறிவதுடன் நாவினாலே சுவைத்தும் அறிகின்ற இந்த 2 அறிவுள்ள உயிரினங்களாக இந்த கடலிலே வாழ்கின்ற சிப்பி, சங்கு முதலியன அந்த 2 உயிர் பாகுபாட்டுக்குள்ளே வருகின்றன. இதன் மேல் 3வது அறிவாகிய மணந்து அறிகின்ற அறிவும் சேர்ந்து, தொட்டுணர்தலும் சுவைத்து அறிதலும் முகர்ந்து, அதாவது மணந்து அறிதலுமாகிய 3 அறிவுடைய உயிரினங்களாக இந்த எறும்பு, கரையான் முதலியவற்றை நாங்கள் பார்க்கின்றோம். அவற்றுக்கு இந்த 3 அறிவு உண்டு. 4வது அறிவாக கண்ணாலே பார்த்தும் அறிகின்ற அறிவு. இந்த தும்பிகை, வண்டு முதலியன, பறக்கின்ற தும்பிகள், வண்டுகள் முதலியன 4 அறிவு உடையவை. மேலும் 5வது அறிவு காதாலே கேட்டு அறிகின்ற அறிவு. உடம்பினாலே ஸ்பரிசித்து, நாவினாலே சுவைத்து, மூக்கினாலே மணந்து, கண்ணினாலே பார்த்து, காதினாலே கேட்கின்ற ஆகிய 5 அறிவு உடையவை நாம் காண்கின்ற பறவைகளும் விலங்குகளும். அவற்றை 5 அறிவு உயிர்கள் என்று சொல்லுவோம். 6வது அறிவுக்கு உறுப்பு இல்லை. இங்கே உடலும் நாவும் மூக்கும் கண்ணும் காதும் ஆகிய உறுப்புகளூடாக, இந்த அறிகருவிகளூடாக அறிவதை போன்று அல்ல. 6வது அறிவு மனம் என்று சொல்லப்படும். மனம் மனத்தை உடையவன் மனிதன். மனிதர்க்கு மட்டும்தான் இந்த 6வது அறிவாகிய மனம் இருக்கின்றது.
எதையும் பகுத்துணர்ந்து எது சரியானது எது பிழையானது எது என்பதை அறிகின்ற ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. எனவே புல்வூண்டு தொடக்கம் மனிதன் ஈறாக உள்ள இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களை இந்த 6 விதமான அறிவு பாகுபாட்டுக்குள்ளே தொல்காப்பியர் அடக்கி காட்டுகின்றார். இவை படிப்படியாக ஓரறிவுடைய உயிரினங்கள் 2 அறிவையும் அப்படி படிப்படியாக விருத்தி அடைந்து வருகின்றன என்றும் அவர் சொல்லுவார். இவ்விதமாக இந்த உலகத்திலே உள்ள உயிரினங்கள் ஓரறிவு தொடக்கம் 6 அறிவுள்ள உயிரினங்கள் எத்தனை விதமானவை இருக்கின்றன, எத்தனை இருக்கின்றன என்பதை அளவிட்டு அறிய முடியாது. அவை எண்ணில்லாதவை. ஆனால் எத்தனை விதமானவை இருக்கின்றன, எத்தனை பிறவிகள், எத்தனை விதமான பிறப்புகள் இருக்கின்றன என்பதை ஒரு பழைய எங்களுடைய சமய சாஸ்திரம் இலக்கியம் எல்லாம் கூறுகின்றன. ஊர்வ 11 9 மானுடம் நீர் பறவை நாட்காலோர் 10 சீரிய பந்தமான் தேவர் 14 அயன் படைத்த அந்தமில் சீர் தாவரம் 4 5 என்று இவற்றை கூட்டி பார்த்தால் ஊர்வ 11 என்றால் ஊர்ந்து திரிகின்ற உயிரினங்கள் 11 லட்சம் வித்தியாசமான பிறப்புகள் இருக்கின்றன. ஊர்ந்து திரிவன 15 லட்சம் என்று கொள்ளக்கூடாது. 15 லட்சம் வித்தியாசமான பிறப்புகள் ஊர்வனவிலே இருக்கின்றன. மானிடம் 9, இந்த மனித வர்க்கம் 9 லட்சம் வித்தியாசமான பிறவிகள் மனிதரிலே இருக்கின்றன. நீர் பறவை நாட்காலோர் 10 நீரிலே வாழ்வன, பறப்பன, நாட்கால் விலங்குகள் என்பவை ஒவ்வொரு வகையிலும் 10 லட்சம் வித்தியாசமானவை இருக்கின்றன. தேவர்களிலே நாங்கள் வானுலக தேவர்கள் கந்தர்வர்கள் என்றெல்லாம் சொல்லுவோம். இவர்களிலே 14 லட்சம் பாகுபாடுடையவை இருக்கின்றன. அந்தமில் சீர் தாவரம் 4 5 இந்த புல் பூண்டு தாவரங்கள் முதலியன 20 லட்சம் வித்தியாசமானவை இருக்கின்றன. அதனாலே இந்த உலகிலே உள்ள பிறப்புகளை சொல்கின்ற பொழுது 84 100,000 யோனி பேதம் என்று சொல்லுவார்கள். 84 100,000 என்றால் 84 லட்சம். 84 லட்சம் வித்தியாசமான பிறப்புகளை உடைய உயிரினங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்றன. ஆகவே இந்த உலகினுடைய ஆழ அகலத்தை, இறைவனுடைய படைப்பின் நுட்பத்தை எங்களுடைய மனதினாலே மட்டிடுதல் அரிது. எனினும் அரிது அரிது மானுடர் ஆதல் அரிது என்று ஔவையார் முதலிய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காரணம், இந்த 5 அறிவுடைய விலங்குகள் பறவைகளுக்கு அப்பாலே மனம் என்கின்ற 6வது அறிவு, பகுத்தறிகின்ற அறிவையும் உடையவன் மனிதன். ஆனபடியால் இந்த 84 100,000 யோனி பேதத்திலே இந்த மனித பரப்புத்தான் மிக மேலானது என்பதை அவர்கள் உணர்த்துகின்றார்கள். ஏனென்றால் செறிவிலையை பகுத்து உணரக்கூடிய மனித பிறவியை பெற்றவர்கள் ஆகிய நாம் நல்வினைகளை செய்து இறை வழிபாடு செய்து இந்த துன்பத்திலே நின்று விடுபட்டு இறைவனுடைய பேரின்பத்தை பெற வேண்டும். அதுவே பிறவியின் நோக்கம் என்பது நம் முன்னோர் கருத்து ஆகும். இதனை நாங்கள் சிந்தையில் கொள்வோம். நன்றி, வணக்கம்.